ஹாய் மக்களே! சென்னை சமையல்ன்ற நம்ம சேனலில் பல முக்கியமான விஷயங்களே பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான, ரொம்ப ஈஸியான பசலைக்கீரை எப்படி பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். கீரையில் வந்து 2 வகை இருக்குது. செடி பசலை, தண்டு பசலை, கொடி பசலைன்னு வரும். இந்த கீரை வந்து தண்டோடு இருக்கும். இதில் வந்து அயன் சத்து நிறைய இருக்குது. நரம்பு சம்மந்தப்பட்டமான அனைத்து பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடியது. ஹீமோகுளோபின் அளவை வந்து ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. இதுதான் தண்டு பசலை. இந்த தண்டு பசலை வந்து நீங்கள் இலையை நல்லா கிள்ளிட்டு ஒரு சின்ன சின்ன துளிர் இலையோட ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா கூட நல்லா வந்து செழித்து வளரும். ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடியது. உடல் சூட்டை வந்து தணித்து எண்ணிலடங்கா பல மருத்துவ குணம் கொண்ட பாலக்கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தட்டையாக நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி அடர்த்தியாக தண்டோடவும் இருக்கும். இந்த தண்டெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாத்தையும் நம்ம போட்டு கடைய போகிறோம். இந்த மாதிரி இருக்கிறத இலையை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா கூட நல்லா துளிர்த்து வரும். 2 கப்பு வந்து பச்சை பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரித்தது சேர்த்துருக்கோம். தக்காளியோட அந்த கணு பாகத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல கொதி வந்ததும் நம்ம வந்து ஒரு 3 விசில் வந்து வைக்க போகிறோம். ஒரு பாதி டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நல்ல கொதி வந்ததும் நம்ம லிட்டு போட்டு மூடி 3 விசில் வைக்க போகிறோம். இந்த கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம லிட்டு போட்டு மூடிட்டு ஸ்டீம் வந்த உடனே நம்ம வந்து வெயிட் போடலாம். மூடின உடனே கொஞ்சம் ஸ்டீம் வந்த உடனே நம்ம இப்போ வெயிட் போட்டுக்கலாம். 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்டீம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் தண்ணியிலே போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா 2 3 தண்ணி ஊற்றி நல்லா கீரையை வாஷ் பண்ணிவிடுங்க. எந்த கீரை பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா பூச்சி மருந்தெல்லாம் ஏதாவது அடிப்பாங்க, ரொம்ப அழுக்கு எது படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது கீரை வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ ஒரு வடிதட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தண்டு, இலை, கீரை எல்லாமே பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லா தண்டையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கீரையில் வந்து சிறுகீரை, மணத்தக்காளி கீரை, தண்டெல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி தண்டு உள்ள கீரையெல்லாம் வந்து நம்ம தண்டோடு போடலாம். அரைக்கீரை, முளைக்கீரை, பாலக்கீரை இதெல்லாம் வந்து தண்டோடு ஃபுல்லாக போட்டு குக் பண்ணலாம். அன்றைக்கி வந்து சைடிஷாக கருணக்கிழங்கு வறுத்துருந்தேன். இப்போ பொடியாக கட் பண்ண கீரையை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தனியாக வேக வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூட வேண்டாம், அப்படியே வேக வைங்க. ஏன்னா சீக்கிரமாக அந்த கீரை வெந்துடும். கீரையோட பசுமை தன்மை மாறாமல், அந்த பச்சை தன்மை மாறாமல் வந்து இருக்கும்போது கீரையோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டீம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். கீரை வந்து தாளிச்சிக்கலாம். நம்ம கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு சின்ன குழிக்கரண்டியில் எண்ணெய் இருக்கும். ஒரு 3 கரண்டி சேர்த்துருக்கேன். டீஸ்பூன்னா ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் பாதி டீஸ்பூன். எண்ணெய் காஞ்சதும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஃபுல்லாக போட்டிருக்கேன். கீரை நல்லா வெந்துடுச்சு. இதுவும் நல்லா பொரிஞ்சிடுச்சு தாளிக்கிறதும். இப்போ நம்ம ஸ்டீம் அடங்கின உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா பருப்பும் வெந்திருக்கு, தக்காளியும் நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ வந்து நல்லா மசிச்சுக்கலாம்.
சூப்பரான ரொம்ப டேஸ்டான பசலைக்கீரை நம்ம சட்டியில் தான் இப்போ வந்து கடைய போகிறோம். சட்டியில் கடையும் போது அதனுடைய மனம் ருசியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டியில் போட்டு தரையில் உட்கார்ந்து கடைங்க. அப்போ நீங்கள் கடையும் போது ஈஸியாக கடைஞ்சிடும். அப்படி உங்களால் சட்டியில் போட்டு கடைய முடியலன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸு இல்லை 3 பல்ஸு வச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இப்போது நம்ம தாளித்ததை எடுத்து கொட்டிக்கலாம். பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா மேஷாக இருக்குது. சும்மா 2 கடை கடைஞ்சிட்டு தாளிக்கிறதையும் எடுத்து கொட்டிட்டு சும்மா 2 கடை கடையலாம். சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டான ரொம்ப ருசியான பசலைக்கீரை. அயன் சத்து நிறைய இருக்குது. உங்கள் வீட்டில் குழந்தைகள் 6 மாத குழந்தைகள் இருந்தாங்கன்னா 1 வயசு குழந்தை வரைக்கும் நீங்கள் இந்த பருப்பு சட்டிலேயே ஒரு கைப்பிடி அளவு சாதம் போட்டு நல்லா மசித்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ தாளித்து கொட்டி அதையும் 2 கடை கடைஞ்சிக்கலாம். ஏன்னா என்னோடய பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி தான் நான் கொடுப்பேன். சின்ன வயசில் இருக்கும்போது சாதம் பருப்பு போட்டு கீரை கடையும் போது சாதம் போட்டு நல்லா கடைஞ்சி நெய் ஊற்றி கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கடைசியாக. சூப்பரான ரொம்ப டேஸ்டான தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சூப்பரான டேஸ்டான நம்ம அயன் சத்து நிறைந்த ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கக்கூடிய பல சத்துக்கள் நிறைந்த தாது சத்துக்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கீரை செஞ்சு சாப்பிடுங்க. கீரையோட அந்த பசுமை தன்மை மாறாமல் இருக்கணும். அதுதான் கீரையோட முழு சத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸே பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.